உத்திஷ்ட கணபதியை வணங்கி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், நல்லதே நடக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். திருவண்ணாமலை அண்ணாமலையை போற்றி நாம் இந்த பதிவை பார்க்கலாம். திருவண்ணாமலை தீபம் என்பது உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உன்னதமான கோவில் என்பது இந்த திருவண்ணாமலை சிவபெருமான் என்பது மிக. திருவண்ணாமலைக்கு நாம் கிரிவலம் செல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு வருடத்தில் உள்ள அனைத்து பலனும் அவர் அருள் பாதிப்பார். திருவண்ணாமலையிலே கிரிவலம் வரும் பொழுது நாம் நமச்சிவாய என்று சொல்லி சுற்றி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை முன்னேற்றங்கள் மேலும் மேலும் வளர்ச்சியடைய என்பது மாற்று கருத்து ஏதும் இல்லை. திருவண்ணாமலை தீபம் என்பது இந்த தீபம் என்று கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அவசியம் செல்ல வேண்டும். கார்த்திகை நட்சத்திர அன்னைக்கு தான் இந்த தீபம் வரும். 13ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024 இந்த காலையில் அந்த கார்த்திகை நட்சத்திரம் 6:50க்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த 6:50க்கு கார்த்திகை நட்சத்திரம் என்பது நமக்கு வருது. அப்போ அந்த டயத்தில் நம்ம கிரிவலம் செல்லும் பொழுது இந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன அவருக்கு தேவையோ அனைத்தும் அவரே அளிப்பார். திருவண்ணாமலை தீபத்துக்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் செல்லும் பொழுது வாழ்க்கையில் பல பல விஷயங்களை முன்னேறி கொண்டு போய் கொண்டிருப்பார்கள். அடிமுடி காணாத அண்ணாமலையாரை நீங்கள் தரிசிக்கும் போது வாழ்க்கையிலே பெரிய உச்சத்தை தொடுவீர்கள். திருவண்ணாமலை தீபம் என்பது உலகிலே மிகப்பெரிய தீபம் என்பது திருவண்ணாமலை தீபம். நம் தீபத்தை பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நமது வீடு, பொருள் எல்லாம் தீபம் போலே வளர்ந்து கொண்டே இருக்கும். திருவண்ணாமலைக்கு பெரும்பாலும் நாம் அவரை சென்று பார்க்கும் பொழுது வளர்ச்சி மேலும் மேலும் பொங்கிக் கொண்டிருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் திருவண்ணாமலை தீபத்துக்கு நீங்கள் செல்லும் பொழுது அந்த விஷயத்தை அவர் செய்து முடித்து காட்டுவார். இந்த திருவண்ணாமலை தீபத்துக்கு மேலும் மேலும் நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறை செல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பணம், பொருள், இடம் மற்றும் சந்தோஷம், திருமணம் மற்றும் என்னென்ன வேண்டுதல் இருக்கிறதோ அனைத்தையும் உங்களுக்கு திருவண்ணாமலை தெய்வம் சிவபெருமான் கொடுப்பது என்பது மாற்று கருத்து ஏதுமில்லை. திருவண்ணாமலைக்கு பெரும்பாலும் செல்லும் பொழுது நம் வீட்டை சுத்தம் செய்து அனைத்தையும் நாம் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது சிவபெருமானை நினைத்து நாம் வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில் கடைசி வரை முன்னேற்றங்கள் மறுபடியும் அந்த வாழ்க்கையில் பல பல நல்ல விஷயம் நடப்பது என்பது மாற்று கருத்து ஏதுமில்லை. திருவண்ணாமலை தீபத்துக்கு பெரும்பாலும் 6 மணி தீபம் ஏற்றும் பொழுது அவசியம் நாம் நின்று திருவண்ணாமலை தீபத்தை பார்ப்பது நம் வாழ்க்கையில் மிக மிக ஒரு புண்ணியமாகும். திருவண்ணாமலை தீபத்தை பெரும்பாலும் நாம் பார்க்கும் பொழுது வாழ்க்கையிலே வளங்கள், நலங்கள், சந்தோஷம், நிம்மதி மற்றும் அனைத்து நம் தேடி வருவது என்றது மாற்று கருத்து ஏதுமில்லை. மறுபடியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி நன்றி, வணக்கம் வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி. ஓம் திருவண்ணாமலை
சிவனே போற்றி. நன்றி நன்றி. மறுபடியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். வணக்கம் வணக்கம். ஓம் நமச்சிவாய வாழ்க. ஓம் திருவண்ணாமலை சிவனே வாழ்க. நன்றி 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 நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.